உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய விவாதம் தொடங்கி இருக்கு. ஈரான்ல எப்போது வேண்டுமானாலும் நேரடி போர் தொடங்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில அமெரிக்காவிலிருந்து படைகள் தொடர்ந்து வளைகுடாவில் குவிக்கப்படுறாங்க. தங்கள் வீட்டு பிள்ளைகள் திரும்பி வருவார்களா இல்லையா அப்படின்ற ஒரு கவலையோடையும் பதற்றத்தோடையும் அமெரிக்காவில் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் குரல் ஒலிச்சிருக்கு. என்ன குரல் அப்படின்னா, ஏழை வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் போருக்கு போகணுமா? அரசியல்வாதிகள், தலைவர்கள், இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போருக்கு போக மாட்டாங்களான்னு ஒரு குரல். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா, நெத்தன்யாகுவோட மூத்த மகன் யாயிர் நெத்தன்யாகு அமெரிக்காவில் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. முதல்ல போர்ல அவரை கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல். யார் சொன்னது நெத்தன்யாகு மகனை போருக்கு போக சொல்லி? இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்போட நெருங்கின ஆலோசகராக இருந்தவர் தான் ஸ்டீவ் பேனன். இவர் தான் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவோட மகன் யாயிர் நெத்தன்யாகுவை பத்தி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சரி, முதல்ல ஸ்டீவ் பேனன் யாருன்னு பார்க்கலாம். இவரு டொனால்ட் ட்ரம்போட முன்னாள் வெள்ளை மாளிகை சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். வலதுசாரி அரசியல்ல ரொம்பவே செல்வாக்கு மிக்கவர் இவரு. இவர் வந்து மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படின்ற ஊடகத்துக்கு வார் ரூம் நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு. அப்பதான் நெத்தன்யாகுவோட மூத்த மகன் யாயிர் நெத்தன்யாகுவை கடுமையா வறுத்து எடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நெத்தன்யாகுவோட மகன் மியாமில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரை உடனடியா அங்கிருந்து வெளியேத்துங்க, அவருக்கு ராணுவ சீருடைய போட்டு போர் முனைக்கு முதல் படை வரிசையில அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் அங்க ஈரானுக்கு எப்போது வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்ற சூழ்நிலையில நெத்தன்யாகுவோட மகன் யாயிருக்கு அமெரிக்கால என்ன சொகுசு வாழ்க்கை கேக்குது அப்படின்ற கேள்வியை தான் பேனன் எழுப்பியிருக்காரு. இதே போன்ற ஒரு குரலை நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். நாம அதை ஒரு செய்தியா பதிவும் பண்ணியிருந்தோம். #சென்ட் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட கடைசி மகன் பேரன் ட்ரம்பை போருக்கு அனுப்பணும் அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 20 வயதாகிற பேரன் ட்ரம்ப் அமெரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காரு. ஆனா நெத்தன்யாகுவோட மகனுக்கு 34 வயசாகுது. அவர் ஏன் போருக்கு போல? இஸ்ரேல்ல எல்லா ஆண்களும் கட்டாயமா போருக்கு போகணும்னு அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாம் அழுத்தம் கொடுக்கும் போது இவர் மட்டும் இங்க ஏன் சொகுசாய் இருக்கணும் அப்படின்ற கேள்வி நியாயமானது தானே. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நெத்தன்யாகுவுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் யாயிர் பத்தி தான் இப்ப நம்ம பேசணும். இரண்டாவது ஒரு மகன் இருக்காரு, அவரு பேரு அவ்னர். சரி, அவர் என்ன செய்யறாரு? அவர் போருக்கு போகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த போருக்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காரு. அப்படி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு. இந்த போர் காரணமா திருமணத்தை தள்ளி வச்சிருக்காங்களாம். இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? அவரும் போருக்கு போகல. ஆக மொத்தம் நெத்தன்யாகு 2 மகன்களையுமே போருக்கு அனுப்பல. மற்றவர்களை கண்டிப்பா போருக்கு போகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இந்த அவ்னர் பத்தி ஏதோ சர்ச்சையாச்சுன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்னர் 2022ல லண்டன்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. இந்திய மதிப்புல 50 கோடி ரூபாய். அந்த சமயத்துல கோவிடுக்கு பிறகு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய பொருளாதார சரிவு இருந்துச்சு. எல்லார்கிட்டயுமே பண தட்டுப்பாடு இருந்தது. ஆனா அந்த சமயத்துல நெத்தன்யாகு மகன் கிட்ட 50 கோடி ரூபாய், அது வந்து அவர் யூரோல தான் கொடுத்திருக்கிறாரு, ஹாட் கேஷா கொடுத்திருக்கிறாரு, ஒன் டைம் பேமெண்ட். எந்தவித கடனோ லோனோ எதுவுமோ கிடையாது. அப்ப அதுக்காக அவருக்கு ஒரு தொழிலதிபர் உதவி பண்ணியிருக்கிறாரு. இதுதான் விஷயம். அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா, நெத்தன்யாகு குடும்பத்துக்கு மட்டும் எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஏற்கனவே நெத்தன்யாகு மேல 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுக்கான தண்டனையை தள்ளி போடுறதுக்கு தான் இந்த போர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இவங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆளே இல்லையா? போர் இப்படி தீவிரமா நடக்குதே, சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் இதுல உயிரிழந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஸ்டீவ் பேனன் குரல் எழுப்பி இருக்கிறாரு. அவரோட குரல்ல இருக்க நியாயம் நமக்கு புரியுது. ஆனா நெத்தன்யாகுவுக்கு புரியுமா? தலைவர்களுடைய மகன்கள் எல்லாம் போருக்கு போகாமல் ஏதோ ஒரு இடத்துல வசதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அது பத்தின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.